எல்லோருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கொண்டே வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நம்ம இல்லம் தேடி கல்வியில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, இல்லம் தேடி கல்வி ஐடிகே திட்டம் மறுசீரமைக்கப்பட்டு பின்தங்கிய பகுதிகளில் மட்டும் செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, இல்லம் தேடி கல்வி வட்டார மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் பதவி இனி இல்லை. அவர்கள் பணிபுரிந்த பள்ளியில் ஜூலை 1ஆம் தேதி முதல் பணியேற்க வேண்டும். இல்லம் தேடி கல்வி திட்டம் 5 வகையான இடங்களில் மட்டுமே செயல்படும். அந்த 5 வகையான இடங்கள் என்னென்ன இடங்கள்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இது ரொம்பவே ஒரு ஷாக்கிங்கான நியூஸாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா, இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் புதிதாக ஒருங்கிணைப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவர். திறமையான மற்றும் இருசக்கர வாகனம் ஓட்ட தேர்ந்த ஒரு நபரை தேர்ந்தெடுத்து நடைமுறைப்படுத்தப்படும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மெசேஜ் இன்னும் அஃபிஷியலாக யார் வாட்ஸ்அப் குரூப்லேயும் வரலன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் அப்படி வந்திருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது டெலகிராம் குரூப்பில் வந்த மெசேஜ். ஸோ இது எந்த அளவுக்கு உண்மையான நியூஸ்ன்னு சொல்லிட்டு தெரியல. இது வரைக்கும் நம்ம டெலகிராம் குரூப்பில் அஃபிஷியலாக அட்மின் சைட்லேருந்து நம்மளுக்கு எந்த ஒரு மெசேஜும் வரல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, லோக்கல் குரூப்பில் நம்மளுக்கு எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான மெசேஜும் வரல. ஸோ அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையோடு இருக்கிறது நல்லது. இது வரைக்கும் இல்லம் தேடி கல்வி பற்றி வாட்ஸ்அப் குரூப்பில் எதுவும் வரலன்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த மாதிரி உங்கள் குரூப்பில் ஏதாச்சும் இல்லம் தேடி கல்வி பற்றி ஸ்டாப் பண்ண போகிறாங்க, இல்லை இந்த மாதிரி ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் எங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் இந்த மாதிரி எந்த ஒரு அஃபிஷியலான நியூஸும் வரல. ஸோ டெலகிராம்லேயும் வரல. அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமைக்காகிறது நல்லது. இந்த மாதிரி விஷயத்தால் கண்டிப்பாக டைவர்ட் ஆகாதீங்க. எதுவாக இருந்தாலும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் நம்ம பொறுமையோடு காத்திருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.